நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் லிங்க்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆங்கர் டேக்கு பார்த்துருப்போம் இல்லையா? ஆங்கர் டேக் பார்த்துருக்கோமா? பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ ஆங்கர் டேக்கில் HREFனு கொடுத்து நம்ம அந்த லிங்க்கை கொடுத்துருவோம். ஸோ நமக்கு அந்த எந்த நேமில் லிங்க் க்ரியேட் பண்ணமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன யூஆர்எலோ இல்லை எந்த பேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது சிஎஸ்எஸில் ஆங்கர் டேக்கை பேஸ் பண்ணி தான் லிங்க் பண்ண போகிறோம். ஆனால் அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க் இருக்குது. அதில் நம்ம நார்மலாக பார்த்தது ஆங்கர் டேக்கில் ஜஸ்ட்டு HREFல கொடுக்குற ஒரு பேசிக் லிங்க்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டை கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம் ஒரு வெப்சைட்டை. ஓகேவா? இப்போ சர்ச் பண்ணி நம்ம அதை விசிட் பண்ணிட்டோமா பண்ணலையா அப்படிங்கிறது தெரியாமல் திரும்ப அதே வெப்சைட் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு முக்கியமான டேட்டாவை தேடுறோம். ஸோ நிறைய சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் நிறையா வரும். அதில் ஒவ்வொரு வெப்சைட்டையும் நம்ம கிளிக் பண்ணி நம்ம தேடின கனெக்ட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ திரும்ப அதே வெப்சைட்டை விசிட் பண்ணக்கூடாது. ஸோ விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட லிங்க்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த சிஎஸ்எஸ் லிங்க்கோட டைப்பை கொடுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், விசிட்டர்னு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணலாம். அப்போ நான் ஒரு தடவை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த லிங்க்கோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அது ப்ளூவாக இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம், நம்ம செட் பண்ணிக்கிறது தான். ஸோ அதை பண்ணிக்க முடியும். அடுத்து ஹோவர் அப்படின்னா நம்ம இந்த மவுஸை கொண்டு போய் அந்த லிங்க் மேலே வைக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்ம அதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஹோவர், அதை வந்து மவுஸ் ஓவர்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக ஹோவர்னு சொல்லுவோம். அடுத்தது ஆக்டிவ் அப்படின்னா இப்போ நம்ம அப்படி கிளிக் பண்ணி மவுஸை கிளிக் பண்ணோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது அது ஆக்டிவ். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போக போகிறோம், இல்லை அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது ஆக்டிவ். ஸோ அதை விட்டு வெளில வந்துட்டோம்னா அது விசிட்டரில் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்மளுடைய வெப்சைட் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ வெறும் பேசிக்காக நம்ம பேசிக் லிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லோரும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் லிங்க்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸசைஸை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே ஒரு இது கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இதெல்லாம் பேசிக்காக இருக்கிறது தான். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஆக்டிவ் அப்படின்னா இதை டைப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது இதெல்லாம் ஆக்டிவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ஹோவர் பண்ணும்போது அதை கிராஷ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுதா? நார்மலாக இருக்கிற கலர் இருக்குது, இதுதான் ஹோவர்னு சொல்லுவோம். மவுஸ் அதுக்கு மேலே கொண்டு போகும்போது ஸோ கிளிக் பண்ணும்போது அது ரெட்டாக மாறுது. இது வந்து ஆக்டிவ். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஸோ அதுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோம், அதை விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோடிங்கை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சிம்பிள் கோடிங் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அதில் நான் வந்து ஸ்டைல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டைல் பண்ணலாம் இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு லிங்க்கே வந்து நான் ஆக்டிவ், ஹோவர், அதுக்கப்புறம் விசிட்டட் இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அதை ஆக்டிவில் வச்சுருக்கேன். ஸோ ஆக்டிவில் வச்சுருக்கும்போது எனக்கு பிங்காக இருக்கணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணும்போது ப்ளூவாக மாறுது. இதுவே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா
திரும்ப நீங்கள் அதுக்கு போகும்போது ரெட் கலராக மாறிடும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இதில் நான் பண்ணியிருக்கேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டாக் டைப் HTML5 கொடுத்தாச்சு, 4 இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் டேக். ஸோ நம்ம சரியான ப்ரொசீஜர் அப்படின்னா ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் டேகை யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு ஒரு லிங்க்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு பேராகிராஃப்குள்ளே போல்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேராகிராஃபில் உள்ள கண்டென்ட்டை போல்டு பண்ணியிருக்கோம். அதில் அதுக்குள்ளே ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நீங்கள் வந்து வெப்சைட்டாகவும் இருக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு நேமை கொடுத்துருக்கேன் இங்கே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் எதுவே வந்து google.com இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டை நீங்கள் லிங்க்கும் கொடுக்கலாம், யூடியூப் லிங்க்கு கொடுக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ டார்கெட் எனக்கு PHPக்கு போகணுமா, இல்லை அதை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் போயிட்டு எம்டியாக நிற்கணுமா, பிளாங்காக நிற்கணுமா, நான் வந்து பிளாங்காக கொடுத்துருக்கேன். ஸோ அது கூட நான் கனெக்ட் பண்ணல. ஸோ அந்த லிங்க்கோட நேம் இப்படி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ லிங்க் அப்படிங்கிறது தான், அதுதான் கிளிக் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் அது கொடுத்துருக்கோம். ஸோ ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன், போல்டு டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு, பேராகிராஃப் டேகையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாடி டேகையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம், HTML டேகையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நம்ம CSSல கிரியேட் பண்ணுறோம். இப்போது ஆங்கர் டேக் மூலியமாக தான் லிங்கை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆங்கர் டேக் கொடுத்துருக்கோம் செலக்டரில். இங்கே இதுதான் சின்டாக்ஸ். இது ஆக்சுவலி நம்ம ஏனே கொடுத்த செலக்டர் அதெல்லாம் கிடையாது, இதுதான் வந்து சின்டாக்ஸே. ஸோ லிங்க்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க்கு நம்ம கொடுத்தது வந்து லிங்காக இருக்க போது அதுக்கு கலர் செட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளிக் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலரில் இருக்கணும். அதாவது அது அன்விசிட்டட் லிங்க், நம்ம விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட்டில் இருக்கணும். அடுத்தது விசிட்டட். ஸோ நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது க்ரீனாக மாறிடணும். அந்த வெப்சைட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் கண்டென்ட்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா அது க்ரீனாக மாறணும். அடுத்தது ஹோவர்னால் அதுக்கு மேலே மவுஸை கொண்டு போகும்போது பிங்க் கலரில் மாறணும். அடுத்தது ஆக்டிவ் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே வச்சு அதில் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூ கலராக இருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணுறீங்க ஆனால் அதை ரிலீஸ் பண்ணல, ஸோ அப்போ உங்களுக்கு ப்ளூவாக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளூவாக இருக்குதா? ஸோ அதை செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த லிங்க் வந்து கலர் மாறிடணும். ஸோ இதை மவுஸ் ஒர்க் பண்ணும்போது பிங்க் கலரு, நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ரெட் கலரு. ஸோ இந்த கலர் நீங்கள் இதை தான் கொடுக்கணுமா ஃபிக்ஸடான்னு அது கிடையாது, நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ நமக்கு அந்த லிங்க்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கலரே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இது எல்லா வெப்சைட்லேயும் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு வெப்சைட்டை போய் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், IPL அப்படின்னு வெப்சைட்டை நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே போய் நீ கிளிக் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே போயிடுறீங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் இதை வந்து விசிட் பண்ண மாதிரி காட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னாக்கா இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்த எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ணணும் நமக்கு தேவைப்பட்டதுன்னா. இதில் வந்து ஹோவர் எஃபெக்ட்லாம் பண்ணல, வெறும் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 2 கலர் சேஞ்ச் ஆகணும் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்குது. இப்போ நான் விசிட் பண்ணிக்கிறேன். ஸோ விசிட் பண்ணிவிட்டு திரும்ப விக்கிபீடியாவுக்கு வந்தேன் அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். இதை டைப் பண்ணி அவுட்புட்டை பாருங்கள்.